இல்லையே நான்லாம் எடுக்கிறேன். நீ ஏன் அப்படி? நான் வந்து ஒரு 2-3 முடிச்சுக்கு மேலே போட மாட்டேன். பட் ஆனால் நான் எடுக்கும் போது எனக்கு ஃப்ரீயாக வரும். நான் திரும்ப அதே ரப்பர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். குக்கி என்னது இது? என்னது இது? அடிடா முட்டா தெரியல. இது என்ன இருக்குது அதான் காட்டும். நாளை காலையில் வருவீங்க யூடியூப்ல. அடுத்த நாளே வந்து அப்லோட் பண்ணலான்னு ஒரு ஐடியா வச்சிருக்கோம். என்னை நம்பி உட்காரலாம். ஏன் நீங்கள் வண்டிக்குள்ளே உட்காந்துலாம் ஸ்டார்ட் பண்ண மாட்டிங்களா? காருக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் போகிறோம். காற்றே அடிக்கலையே. என்கிட்ட இன்னொரு கார் இருக்கு, நான் அதில் வரேன். ஆஃப் பண்ணு. ஏன்க்கா இந்த டோர் வேணாவாக்கா? சாத்தவே இல்லை. அப்படியா? நான் கூட பார்க்குறேன் நித்யாக்கா டோர் சாத்தாமல் உட்காந்துருக்காங்கன்னு. இல்லைக்கா ஹெவி டிரைவர்க்கா இவங்க. இவன் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சோன்னு நான் அந்த அவார்டு கொடுத்துட்டேன், ஹெவி டிரைவர் அவார்டு. ஓட்ட ஆரம்பிச்சதுக்கு மும்பை பைபாஸ்ல ஓட்டனோனே. ஆமாம், மும்பையில் அந்த பூனே இல்லை மும்பையில் அந்த பூனே ஹில்ஸில் இறங்கும் போது ஏறும்போது சம்பவம் மலை மேலே எனக்கு ஒரு சம்பவம் காட்டி விட்டாங்கல்ல. ஒரே மாதிரி ஓட்டக்கூடாதுலக்கா. நான் நினைச்சேன் நம்ம ஹில்ஸ் வந்து மலையில டேரக்டா கீழே இறங்கிடுவோன்னு. ஆமா கண்டிப்பா, இல்லைன்னா மறந்துருப்போம்ல. அதெல்லாம் வந்து சம்பவம் இல்லக்கா, சரித்திரம். தைரியம் பாருங்கம்மா, நீயே போராடே. ஐயோ எனக்கு நெஞ்சே வலி வந்து போல. எங்க போயிட்டு இருக்கோம்? நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? Hey everyone, welcome back to my channel Aisha's Gallery. So காலையில 4 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்திரிச்சிட்டு எங்க 4 மணி தான். நான் 4:30 மணிக்கு மேல தக்கப்பட சத்தம் கேட்டுச்சா? 4:30 மணிக்கு தான் நாங்க உருட்ட ஆரம்பிச்சோம். ஸோ 4 மணிக்கே எழுந்திரிச்சு எங்களோட பிரைடல் டேவை ஸ்டார்ட் பண்றோம். ஸோ எங்க கூட யார் யார் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட இம்தி, நம்மளோட இல்ல சாரி என்னோட இம்தியும் உங்களோட நித்யாக்காவும். நித்யாக்கா உங்க சவுண்ட் மட்டும் தான் வருது, நித்யாக்காவை காமிங்க. நித்யாக்கோட சிரிப்பு வச்சுட்டு காமிங்க. இது வந்து எங்க அது இன்னும் இருட்டா இருக்கு. அங்க லைட் இல்லையா? இல்லக்கா அங்க வெளிச்சமா இல்லக்கா. முகம் மட்டும் வெள்ளை வெள்ளையா வெள்ளை தெரியுது. இல்ல ஏன் உனக்கு மட்டும் மூஞ்சி வெள்ளையா தெரியுது? ஆமா நல்ல நேச்சுரல் பியூட்டி. சாவடிச்சிரோனே. இல்லக்கா நீங்க லைட் போடுங்க, உங்களுக்கு நீங்க டார்க்ல உட்கார்ந்திருக்கீங்க. பின்னாடி இருக்குக்கா. நீங்க டார்க்ல இப்ப தெரியுதா? அதனால கற்பனை தெரிஞ்சு பூத்தி. இல்லக்கா ஷேடோக்கா அது. சும்மா இருங்க. ஆள பாருங்க. பிளேட் சிப்ல வாங்குறோம். அவன் எப்பவுமே இப்படி தான் பண்ணுவான். பயமா இருக்கு. சோ அதனால இல்ல எந்த வழியா போற இப்போ? நான் வந்து இப்போ கும்பகோணம் டுவர்ட்ஸ் கும்பகோணம் போயிட்டு இருக்கோமா மேக்கப் பண்றதுக்கு. சோ இன்னைக்கு என்னோட ஜாயின் பண்ணிருக்கிறது இவங்க 2 பேரும். இன்னைக்கு ஃபுல்லா எங்களோட டே எப்படி இருக்கு அப்படிங்கறது தான் இந்த vlogல நீங்க பார்க்க போறீங்க. இதுக்கு அப்புறம் கண்டினியூஸா vlog வரும், மிஸ் பண்ணாம பாருங்க. அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ come and join with me. சோ இது வந்து டே இன் அவர் லைஃபா? டே இன் அவர் லைஃப். எஸ். உண்மையிலேயே நீ வாய்ஸ் கொடுக்குறியா? ஆமா. ஆமாக்கா. எனக்கு மூச்சு உயிர் கொடுத்து பேசிட்டு இருக்க, இப்படி கேட்டிட்டீங்க. ஏய் நீ சும்மா ஏய் யானா யானா யானா. எம்மாடி.
தெரிஞ்சுட்டாரு ஏங்க தெரியல எருமை மாடுதான் அது. எனக்கு இங்க இருக்கனால நான் நெஞ்சு வலி கூட பயப்படாம உட்கார்ந்துட்டேன். அப்ப இத்தனை நாள் என்ன பயஸ்லயே வந்தீங்களா? ஒரு பதட்டம் இருக்கதானே செய்யும். லேடி போறதுக்கு ஒரு ஜென்ஸோட போறதுக்கு ஒரு கம்பீரமா இல்ல நமக்கு. என்னன்னு சொல்லுவோம் ஏக்கா ஏதாவது அப்படியே திறந்தாலும் நம்ம டோரே ஓபன் பண்ண கூடாதுக்கா. நீங்க அப்படி நினைக்காதீங்க. மார்னிங் பிரைட்ஸ்ல அட்டெண்ட் பண்ண போகும்போது நாங்க டோர் 4 டோரையும் நல்லா லாக் பண்ணிட்டு யார் நிறுத்தினாலும் எல்லா காரையும் 4 டோர் லாக் பண்ணிட்டு தான் ஓட்டுவாங்க. நாங்க அவ்வளவு பிரிகாஷன்ஸா யார் நிறுத்தினாலும் நாங்க நிறுத்த மாட்டோம், எங்கேயும் ஸ்லோ பண்ண மாட்டோம். இங்க கார் எடுக்கிறது நேரா பிரைட் பிளேஸ் தான் நாங்க வந்து ரீச் பண்ணுவோம். சோ இத்தனை நாள் பாத்தீங்கன்னா இருந்தாலும் ஒரு பதட்டம் இருக்கதான் செஞ்சுச்சு. இதுக்கப்புறம் அக்கா உங்களுக்கு தெரியாது இந்த தம்பி வந்து 4 பையனுக்கு சமம். அதனால ஆமா அவங்களாம் எல்லாமே அதெல்லாம் இருக்கும் இல்ல நாங்க பயந்துப்போம். ஆனா அவ எனக்கு தைரியம் சொல்லுவாய் அக்கா நீங்க எனக்கு துணைக்கு வரீங்கன்னு சொல்லிட்டு பேஸ்மெண்ட் வீக் இருந்தாலும் வந்து அந்த ஒரு பயத்தை உணர்தான் செய்வோம்ல. ஏர்லி மார்னிங்லாம் எழுந்து போறது. இங்க என்னக்கா சனிக்கிழமை மட்டும் தான் இங்க கூட்டம் இருக்குமா இந்த திருநள்ளாறு கோயில்ல? இல்ல சண்டேவும் வந்து வராம. இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு வேலைக்கிழமை தானே. ஸ்டாப் பண்ணுவாங்க காரை ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ இன்கேஸ் அங்க என்ட்ரி போடுற மாதிரி இருந்துச்சுனாக்கா அங்க பே பண்ணி என்ட்ரி போட சொல்லுவாங்க. ஆக்சுவலி இன்னைக்கு வேலைக்கிழமை ஓகேவா, கோயத்துல வீக்கெண்டு. ஸோ இன்னைக்கு வந்து வீக்கெண்ட் இல்ல, இன்னைக்கு வந்து வீக்கெண்டு தான். எப்படி இருக்கும்னா வந்து அங்க எல்லாரோட லைஃப் எப்படின்னா வேலைக்கிழமை நோக்கி தான் லைஃப் போகும். இங்க எப்படி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மாதிரி அங்க வந்து எங்களுக்கு வந்து வேலைக்கிழமை அடுத்த 2 நாள் வெள்ளி சனி 2 நாள் லீவுன்னு சொல்லிட்டு, ஏன்னா வேலைக்கிழமை தான் நிறைய பிளான்ஸ் இருக்கும், வெளியே சுத்துறது போறது வரதுலாம். இல்லக்கா லைஃப்ல அதெல்லாம் ஒரு பேஸ் வந்து தாண்டி போயிட்டு தான் இருக்கும். சும்மா அந்த காரைக்கால சும்மா ஒரு வருஷம் சாம்சங்ல வேலைக்கு போய் நின்ன பையன் உயிர் போச்சு. ஏன் இந்த யூனிவர்சிட்டியில வேலைக்கு போயிட்டு பாட்டினப்ப அவ்வளவு ஃபீல் பண்ணேன். அக்கா வந்து கோயத்துக்கு அனுப்பிச்சு விடுவோம் 2 வருஷம். வேணாம் இந்தி நீங்களாம் இருந்தா கூட நான் வருவேன், வேற யாரையும் நம்பிலாம் நான் எங்கேயுமே போக மாட்டேன். இது எந்த ஏரியா? இது கொல்லுமாங்குடி. கிலோமீட்டர் தப்பா கிடையாது. திருநாகேஸ்வரமே இங்கே 27 இருக்கு. கரெக்டா தான் மேப் போட்டீங்களா? யாரோட மேப் போட்டீங்க? இல்ல நீ அந்த ஃபர்ஸ்ட் ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு நேம் இருந்துச்சு. நேம் டிசம்பர் 5. ஆமா இல்ல நேத்து செக் பண்ணும்போது 80 கிலோமீட்டர்ஸ் மோர்க்கா 80 கிலோமீட்டர்ஸ் கிட்ட காமிச்சிச்சு. நீ அது இவ்ளோ நேரமா எனக்கு வந்து யூட்டன் எடனே காமிக்குது பாரு. சரி ஓகே நான் பார்க்கறேன், செக் பண்றேன். இப்ப கரெக்ட்டா ஆக்சுவல் காட்டுது பாரு. எத்தனை மணிக்கு ஃபோன் போட்டுருக்கு? 7 மணிக்கு 58 கிலோமீட்டர்ஸ் மோர். 58. அப்போ நான் வேற ஏதோ தப்பான மேப் போட்டிருக்கேன்ல. இப்போ வண்டி அது லாரி. ஓ 2 பைக் வருது. நீ 2 பைக் வருதுன்னு நினைச்சிருப்பேன். ஆக்சுவலி என்ன சொல்றது, நேக்கட் ஐல பார்க்கும்போது தான் உனக்கு அந்த மிஸ்ட் ஃபுல்லா இதா இருக்கு. இப்போ மொபைல் கேமரால எப்படி இருக்கு தெரியுமா? கிளியரா இருக்கா? நல்லா கிளியரா இருக்கு. இப்போ நார்மலா இப்போ நைட் மோட் மாதிரி எனக்கு கிளியரா காட்டல. எனக்கு ஒண்ணுமே தெரியல. கேஆர்வி என்னாச்சு? நீங்க தான் சொன்னேன். இப்பதான் கண்ணு தெரியுது. இங்க பத்தியா இது எப்படி இருக்கு பாருக்கு. ஷோ இந்த பக்கத்துல என்ன இருக்குனே தெரியலையே. ஹில்ஸ் ஏரியா மாதிரி இருக்கு. இப்போ இந்த ரோடுமே ஹில் ஏரியா மாதிரி தான் இருக்குல்ல. இப்போ இதுல கேமரால எனக்கு ஓரளவுக்கு தெரியுது ஃபர்ஸ்ட் இருக்குது. பயமா இருக்கு. யார் நடந்து வரலாம் ஒண்ணுமே தெரியல. தூங்காம எல்லாம் ஏன் சிந்துக்கோ? ஏய் இந்த நேரம் சொல்லாத, மணி 6 மணி மேல ஆயிடுச்சு. எவ்வளவு மிஸ்டா இருக்கு. தூங்கலாம்ல கொஞ்ச நேரம். நம்மளுக்கு மார்னிங் ஸ்டார்ட் ஆகியே 2 hours ஆச்சு. இப்போ எல்லாமே எடுத்துக்கோம். ஆனா போர்டு பின்னாடி இருக்குது. ஏன் முன்னாடி போடுறாங்க? கும்பகோணம் அவுட்டர்ல தஞ்சாவூர் பைபாஸ் வந்து நோக்கி போயிட்டு இருக்கோம். இந்த பைபாஸ் தான் எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொன்னேன். ஆமா பைபாஸ் வரோம். யார் வரா? என் கார் கலர் பார்த்தா உங்களுக்கு பிடிக்கலையா என்ன? அப்புறம் என்ன வேகம் ஓடி வரானோ?
ட்ரெஸ் வாங்குறதுக்காக. இது உள்ளாக்க போனாக்கா கும்பகோணமோட சிட்டி. நம்ம லாஸ்ட் டைம் என்ன ஊர் போனோம்? பண்டாரவாடை. இல்ல அது அங்க இருந்து அந்த வர்க்க முடிச்சிட்டு போனோம். சோழபுரம். ஏன்னா இருந்து பண்டாரவாடை போனோம். நாங்க லாஸ்ட் டைம் பாபநாசம் வந்தோம். ரூட் தெரியாம ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் கொஞ்சம் பாபநாசத்துக்கு ரைட்னு காமிக்குது. அப்ப எந்த ரைட் தான் எடுக்கிறது? இல்ல என்னன்னா கூகுள் மேப் வந்து ஒரு சில இடத்துல அப்டேட் பண்ணாம இருக்கு. இன்னொன்னு என்னன்னா அது ஷார்ட் ரூட். நாங்க எப்படி தான் பண்ணிடுறது, நிறுத்தி ஒரு ஆள்கிட்ட கேட்டுறது எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லக்கா இங்க பாருங்க, ஒத்த ரோடா இருக்கு, உனக்கு திருப்பி தெரியாது, திருப்பி தந்துடுறேன். இல்லக்கா சீமான் சொல்ற மாதிரி அப்படியே சிரிச்சுட்டு விட்டுருந்தோம். பெருசா எடுத்துக்க கூடாது. இந்த கால கொடுமை, நேர கொடுமை. இது அப்புறமா அவங்கள்ட்ட லைட் இருட்டுல வந்தா கூட லைட் போட்டு நடந்து வரலாம். இந்த ஊர்ல எல்லா வீட்டுக்காரியில மைண்ட் வாயுது. ஏதோ ஒரு டோர் வந்து லாக் ஆகல. பண்ணியாச்சு. ஓகே. ஸோ மேடம் வந்து மேக்கப்க்கு ட்ராப் பண்ணிட்டாங்க. நான் ட்ராப் பண்ணல, அவங்க என்ன ட்ராப் பண்ணிவிட்டு மேக்கப்க்கு உள்ளே போயிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லோக்கலில் என்னென்ன ஷாப் இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் ரோடே இல்லையே, ஐயோ உள்ளே போக முடியலையே. மயில் இருக்குது, மயில். Oh my God, எனக்கு இந்த மயிலை காட்டணுமே, எப்படி காட்டுவேன்? ப்ளீஸ் ஃபோன் வந்துடு. ஓகே, நம்ம இந்த ரோட்டில் முதல்ல காரி போகாதே. தெமு வெப்சைட்லேருந்து ஒரு சின்ன சின்ன அக்சசரிஸ் காருக்கு வாங்கியிருந்தேன். இந்த ஆக்சுவலி இந்த பழைய ஆண்டனா வந்து காருக்கு மேலே எப்படின்னா இவ்வளோ லென்த்து வருது. ஒரு வாட்டி ஸ்பீட் பிரேக்கரில் எங்கேயாச்சும் பள்ளத்தில் இருக்கும்போது டம்முன்னு அடிச்சிட்ருக்கு. ஸோ அதை ரிமூவ் பண்ணியாச்சு. ரீப்ளேஸ்க்கு வந்து நான் இந்த ஆண்டனா வாங்கியிருக்கேன். பட் இது எனக்கு செட் ஆகுதான்னு தெரியல, செக் பண்ணி பார்ப்போம். இந்த ஆண்டனா நேம் எதோ போட்டிருந்துச்சு, ஷார்க் அந்த அப்படி தான் சம்திங் எதோ போட்டிருந்துச்சு. ஸோ இது வாங்கியிருக்கேன். பட் இது எப்படி இருக்குன்னு தெரியல, ட்ரைவ் பண்ணும்போது பார்ப்போம் நல்லா இருக்கான்னு வியூ. ஸோ இது அந்த சைடில் நம்ம ஒட்டிடுவோம். ஸோ இப்போ இந்த ஆண்டனா நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு லுக். கார் எடு, கரெக்டாக ஓட்டுவீங்களா? நான் சொல்லி கொடுத்த மாதிரி. ஓகே, பேச்சு கேட்கலன்னா பக்கத்தில் உட்காந்துட்டு அடிச்சுட்டே இருப்பேன். ஓகேவா அக்கா? நம்பி ஏறலாம்க்கா, நம்ம பிள்ளை தான். நான் தான் டிரைவிங் சொல்லி கொடுத்தேன், அதனால பிரச்சனை இல்லை. என்ன என்னென்னமோ செஞ்சு வச்சிருக்கேன். நான் சொல்ல வந்தேங்க, மறந்துட்டேன். ஸோ மேக்கப் முடிச்சுட்டு இப்போ டுவர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா காரைக்கால் போயிட்டு இருக்கோம். எது வழியா? பண்டாரவாடி, அம்மாப்பேட்டையா, ஐயம்பேட்டை, அந்த வழியா சோழப்பூஞ்சேரி வழியா போயிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் ஒரு 2 hours, 10:30 ஆகுது டைம். 10:30 to 11:30, 12:30க்குலாம் நாங்கள் வீட்டுக்கு போயிடுவோம் இன்ஷால்லா. ஓகேவா? இந்த சைடு கட் ஆகுது. நெக்ஸ்ட் மேக்கப்
எத்தனை தேதி வரணும் இந்த பாபநாசம் இதுல இறங்க முடியாது அந்த சைடு இறங்கணும் இறக்கிடுவியா நீ இதுல ஆனா நீ வந்து இப்போ கூகுள் மேப்புக்கே வெளிய சொல்லுவ போல அந்த ரொம்ப தாய்மிட்டி பண்றானா ஒரு நேரத்துல எக்க திருவாரி போறேன்னு கேட்டாங்க முன்னாடி எங்கேயாச்சும் லாரி சர்வீஸ் ஒர்க் பண்ணியா லாரி சர்வீஸ் ஒர்க் பண்றவங்களுக்கு தான் ரூட் தெரியும் கப்புன்னு புடிச்சுக்கிறான் அந்த டேலண்ட் எனக்கு வந்து பை நேச்சர்ல இருக்கு ஒரு டைம் தான் ஒரு ரூட் பாப்பேன் திரும்ப அதே இது கரெக்டா கண்ணு இல்ல ஆக்சுவலி வந்து அது லேடிஸ்க்கு உள்ள ஒரு இதுதான் அப்ப நான் என்ன இல்ல அப்படி கிடையாது இல்ல என்னன்னா ஜென்ஸ் வந்து மறந்துடுவாங்க அவங்க இருக்கிற ஒர்க் ப்ரெஷர்ல லேடிஸ் வந்து எங்க சண்டை போட்டோம் எங்க இது ஞாபகம் வச்சு எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருப்பாங்க 10 நாள் இல்ல நீ 10 வருஷமா நடந்தது கூட கேக்குற நீ அவ்வளவு ஈஸியா என்ன தப்பிச்சிருவியா இல்ல அது பொதுவாகவே வந்து அது கெட்ட விஷயம் மட்டும் உங்களுக்கு லேடிஸ்க்கு கூட எங்க போய் ஸ்டோர் ஆகுது போல நாங்களும் ஒன்றும் நல்ல விஷயத்து மட்டும் தான் ஞாபகம் வச்சோம் பொதுவாக இந்த வெளிநாட்டில் இருக்காங்கல்ல ஒய்ஃப்லாம் என்ன பண்ணுவாங்க ஊர்ல இருந்து அங்க இருக்கிற என்டர்டைன்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸை பாக்குறது அதுவும் பார்க்க கூடாது ஏன் போற வீக்கெண்ட்ல ஏன் போற எங்க போற எதுக்கு போற 1008 கொஸ்டின் சரி இருந்தாலும் வந்து எப்பயாவது போவோம் சொல்லாதப்பா நான் எல்லாத்தையும் வந்து நான் ரொம்ப நல்ல பிள்ளை என் ஹஸ்பண்ட் வந்து வியாழக்கிழமை ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து என்ன ஆயிடுச்சு இல்ல நானு வியாழக்கிழமை வந்தாலே நான் ஃப்ரெண்ட் பார்க்க போவேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போவேன் இல்ல வியாழக்கிழமை சண்டை ஒண்ணு வரும் ஆனா அன்னைக்குன்னு பாத்துட்டு இந்த கல்யாண நாளுக்கு கிஃப்ட் வந்திருக்குல்ல என் ஃப்ரெண்ட் ஊர்ல இருந்து வந்திருக்கான் அன்னைக்கு வந்து அன்யூஷுவலா நடந்துச்சு எல்லாமே அவன் போன் பண்ணிட்டு நீ நேர்ல வா ஊர்ல இருந்து சாப்பாடு எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் திங்ஸ் எல்லாம் வந்திருக்கு வா நான் சொன்னேன் இல்ல மச்சான் வர முடியல ஒர்க் இருக்கு நான் இன்னொரு நாள் வரேன்றேன் அன்னைக்கு ஜிம்முக்கு போனோம் இவங்க வந்து இவங்க அன்னைக்கு போன் பண்ணி ஏன் அவங்க ஃப்ரெண்ட் ஏர்போர்ட்டுக்கு போலையா பாக்க போலையா இல்ல ஆக்சுவலி இவங்க சர்ப்ரைஸா கிஃப்ட் அனுப்பிச்சிருக்காங்க போல அது வந்து நான் அன்னைக்கு வாங்கணுமா நான் சொல்றேன் இல்ல எனக்கு அடுத்த நாள் வந்து கல்யாண நாளுக்கா வந்து ஃப்ரெண்ட் போனதே வந்து 22 வந்து அது கையில கிடைக்கணும் 21 வந்து ஈவினிங்ல இருந்து அஹல போன் பண்றா வா இந்தி இந்த மாதிரி வந்து நான் திங்ஸ் எடுத்து வந்திருக்கேன் உனக்கு கொடுக்கணும் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்கணும் ஆக்சுவலி அவன் ஓகே அவன் கூப்பிடுறான் அது எப்பயும் போல அவன் கூப்பிடுறான் ஆனா இவங்க ஏன் நீ போல ஏன் போன்றாங்க ஏன் இது சொல்லுது அவ்வளவு தூரம் கஷ்டமா இருக்குதா ஜிம்முக்கு போயிட்டு வந்தேன் நான் போகல அப்படிங்குது எனக்கு பயம் வந்துருச்சு இன்னைக்கு நைட்டுக்குள்ள கையில கிடைச்சே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணுச்சு போகவே இல்ல இல்ல அதுக்கப்புறம் நான் போல நான் பிளானை கேன்சல் பண்ணிட்டேன் அப்புறமா அந்த பையன் இன்னொரு ஒரு பையன் என்னோட ஏரியாவுக்கு வந்தான் அவன் கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டு எனக்கு வந்து கடைசி எனக்கு தெரியாது நான் 1% கூட எனக்கு தெரியாது இவங்க இதை அனுப்பிச்சிருக்காங்க ஆனா நான் என்ன நினைச்சேன்னா சரி அவன் ஃபுட்டு ஊர்ல இருந்து வந்து அந்த இதெல்லாம் கறியெல்லாம் செஞ்சு எடுத்து வந்திருக்காங்க ஸோ அது வீணாயிடுமோ அதுக்காக தான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்றேன் நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் எனக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் மேடம் வந்து கிஃப்ட்லாம் அனுப்பிச்சிருக்காங்க சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதுவும் வந்து இப்போ கொஞ்சம் வருஷமா மேடம் வந்து சம்பாரிச்சு கொடுத்துட்டே இருக்காங்களா நானே ஏன் பண்ணி நானே கிஃப்ட் அதெல்லாம் வந்து எவ்வளவு ஒரு இது தெரியுமா ஓகே ஓய் ஓகே சாப்பாடு போட்டா சாப்பிடாம என்ன பண்ணிட்டு இருக்க ஏன் உனக்கு இந்த முட்டை பாயில் பண்றது பிடிச்சிருக்கா ஏதாச்சும் வேலை சரியாடா நீனு ஏன்டா அப்படி இருக்க டேய் ஓகே 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 பா போலாம் பா கம் 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 ஏய் சூடா இருக்கடா சூடா இருக்கு போவாது அங்கே போவாது அங்கே போகாது ஓகே இங்கே பாரு என்ன பாரு என்ன பண்ற நீ தாவக்கூடாது ஓகேவா நான் பாயில் வார் குக்கி வாடா லஞ்ச் சாப்பிட குக்கி நீ சாப்பிட்டு திரும்ப படுத்துருக்க பார்த்தியா வரமாட்டேன் நீனு ஸோ ஃபைனலி மேக்கப் முடிச்சுட்டு வந்துட்டு லஞ்ச் என்னோடய ஃபேவரட் ஸோ இது நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல இதுக்கு பேர் வந்து முட்டை சோறு முட்டை மசாலா சோறு ஸோ என் பிளேட் எப்படி இருக்குது பாருங்கள் இவங்களோட பிளேட் எப்படி இருக்குது பாருங்கள் சீப்பாக இருக்கா அளவுக்குலாம் அழிப்பாக இருக்குது அழிப்பாக இருக்கா இவ்வளோ சாப்பாடு சாப்பிட்றேன் நீ சட்டி சோறு இதுக்கு பேர் சட்டி சோறு ஓகே யாரும் பெல் அடிக்கிறாங்க பார்த்துட்டு வரலாமா என்ன யார் வேணும் கொரியர் வந்திருக்கா எங்கேருந்து வந்திருக்கு ஓடிபி சொல்லவா
ஓடிபி தான் இல்லைங்க. ஓடிபி இல்லை, அப்புறம் வாங்கிக்கோங்க. குக்கிக்கு ஃபுட்டு வந்திருக்கு. இதை ஓப்பன் பண்ணுது. குக்கி குக்கி உனக்கு என்ன வந்திருக்கு பாருடா. குக்கி இங்கே பாரு, இங்கே பாரு. என்னடா இதே பர்சன், அதே சேம். கிட்டத்தட்ட இதே பர்ஸு ஒரு 6 வருஷமாக வச்சுருந்தேன். பட் ஆனால் நல்லா இருக்குது. ஜிப் மட்டும் போயிடுச்சு. நல்ல குவாலிட்டி. நான் அப்போ வாங்கும்போது ரேட் அதிகமாக தான் இருந்துச்சுல்ல, இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு. தூக்கி போடாதடா. சரி அப்படி கொடுக்காத, வெளியில் எடுத்து கொடு. மூடி காட்டு. குக்கி இந்தா. நமக்கு எச்ச வருதா? ஈகார்ட்ல வச்சு போட்டியா? ஐ மீன் ஃபிளிப்கார்ட்ல. அடிப்பாப்ல. இதெல்லாம் கனெக்ட் கிடக்குது சொன்னேன். ஓகே. இதான் இப்போ நாங்க எங்கடா போறோம்? பீச். பீச்சுக்கா? எங்கன்னு சொல்லவே நான் எங்கன்னு சொல்லவே இல்ல. நீ பீச்ன்ற? பபிள் வேஃபர். பபிள் வேஃபர் போ. பபிள் வேஃபருக்கு போணுமா? நான் வேஃபர் வாங்கி தரவா? நானே செஞ்சு தரேன்டா. நானே பெரிய செஃப். எங்க போறோம்? வீடியோல எல்லாம் காசு பாப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனா கமெண்ட்ல சொல்ல போறது இல்ல. டைரக்டா போயிட்டு தான் சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனா கமெண்ட்ல சர்ச் பண்ணிட்டு போங்க. கடைசில பார்த்தா பல் டாக்டர்ட்ட காஃபி கூட்டிட்டு போறோம். ஏகதே குக்கி டிக்கில வச்சு இந்த கார் டிக்கில வச்சு ஊசி போய் குத்திட்டு போறாங்கல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனா கமெண்ட்ல சொல்லுங்க गाइस. யார் ஃபர்ஸ்ட் கெஸ் பண்ணாங்க? இதே என்ன சொல்ல லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. ஆக்சுவலி வந்து தெஃப்ட் அலாரம் சொல்லிட்டு, ஆனால் வந்து இது கிடையாது. இட்ஸ் நாட் எ சண்டே. வெளில இருந்து பார்க்கும்போது வந்து அந்த தெஃப்ட் அலாரம் வச்சிருப்பாங்க. நீ அந்த வோல்க்ஸ்வாகன் கார்ல பார்த்தா வச்சுக்கேன் தெரியும். இல்லம்மா, மேட்டு போடணும் பைபாஸ் ரோட்ல. நாகப்பட்டினத்துக்கு பல்லு காமிக்க போறாங்க गाइस. நீ வேற நாகப்பட்டினம் சொல்லிட்டு மோன் கெஸ் பண்ணிட்டான் பாரு. நாகப்பட்டினம் டென்டல் ஹாஸ்பிடல் தான். அபி நம்ம செத்து பிபா. நான் உள்ளக்கற மாட்டேன்பா. நான் இந்த டாக்டர் கார ஃபூல் உள்ளவடே வைக்கு வந்துருவாரு. அபி ஆமாடி அவர்ட்ட ஊதாத. நான் பல்லு வலிக்கு எத்தனை வருஷமாச்சு ஊது. இதுதான் பிரச்சனை கிடையாது. பல்லு இல்லையா, டாக்டர் உள்ள புந்து பாப்பாரு. பீச் சைடு எனக்கு எங்க இருக்கு நல்லா தெரியும். எனக்கு இந்த டென்டிஸ்ட்க்கு போது இது பீச் கேண்டா எங்க நடு ரோட்ல நிக்கறான். நடராஜன் வந்து மாது, ராஜன் வந்து நாய். ராஜேந்திர அதான் நாய்ங்க. ஏய் நீ தான வண்டி ஓட்டுற, என்னைய ஓட்ட சொல்ற? ஏனா நீ தான் இப்போ வண்டில எனக்கு கொஞ்சம். ஆமா இன்ன அம்மாக்கு ரெஸ்ட். சரி தானே ரிஸ்க் நான் ரெஸ்ட் சாப்பிடுற மாதிரி. அம்மா ஓட்டுனா உனக்கு பிடிக்குமா, டாடி கார் ஓட்டுனா பிடிக்குமா? நீ கார் ஓட்டு. சரி டாடி கூட பைக்ல போக பிடிக்குமா, அம்மா கூட பைக்ல போக பிடிக்குமா? டாடி கூட. டாடி ரொம்ப ஸ்பீடா ஓட்டும். டாடி குடுத்து டாடி சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வந்துச்சு. இல்ல வருஷம் ஃபுல்லா கூட்டிட்டு போற நீனு. திமிரு பத்தியா? நான் ஃபர்ஸ்ட் 2 பேரை பிடிக்கும். ஆமா அஃபிஃபா வந்து பைக்குக்கு ஒன்னு என்ன சொல்லல, காருக்கு என்ன சொன்னா. No. Water kana. Water stop. தெரியல எங்க இருந்துச்சு இதுவா தெரியல பழசு ரிஷி தரமான பொருள் கூட 60 ரூபாய் தாண்டி பொருளே கிடையாது.
காட்டுங்க காட்டேன் மேலே யாரும் திங்கிறாதீங்க. இசான், ஓ இசான், நீ எதுக்கு வெயிட் பண்ற? ஷவர்மா பர்கரா? அந்த சைட் போகணுமா? ஓ அந்த பக்கம் கேமரா ஏன் அவ்வளோ கிளாரிட்டியே இல்லை. ஓகே, நாங்கள் வந்து நாகூரில் தர்கா மார்க்கெட் கிட்ட நின்றுட்டுருக்கோம். ஸோ இங்கே ஹந்திரிங்கிறதுனால நிறைய ஷாப்ஸ் போட்டிருக்காங்களா. ஸோ அந்த ஷாப்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நல்லா வாங்கி திங்கலாம் அதுக்காக வந்தாச்சு. ஏன்னா இங்கே வந்து சாப்பிட்றதுக்குலாம் நிறைய ஐட்டம்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் வந்துட்டு சாப்பிட்டுட்டு போகலாம். இப்படி தான் வருவோமா? இசான், என்னடா ஷாப்பிங் பண்ண? கீச்செயின் மட்டும் தானா? ஜஸ்ட் கீச்செயின். This is the 100. நீ என்ன வாங்கியிருக்க? நான் வந்து என்ன வாங்கியிருக்கேன்? கேட்ரிஷ் பென் வாங்கலாம். கேட்ரிஷ் பென் வாங்கலாம். அவ எந்த கடைக்கு போனாலும் இந்த படிப்பாளி பார்த்தீங்கன்னா கேட்ரிஷ் பென் மட்டும் தான் வாங்குவா. ஹீல்ஸ் இருக்கு. நாகூர் ஃபுல்லாக எவ்வளோ லைட்டிங்ஸ் பத்தியா? சரி, வேற என்ன வாங்கணுமோ வாங்கிடுங்க. ஏய் இசான், வா பீஃப் பக்கோடா சாப்பிடலாம். பீஃப் பக்கோடா. இசான் உனக்கு அடிக்கும். சிங்கப்பூர் ரோஸ் மில்க்கு பீஃப் பக்கோடாலாம் வச்சிருக்கேன். ஹந்திரி இல்ல, ஹந்திரி வேற நாள். ஜஸ்ட் கடை ஹந்திரி கடை தெரு. பெஸ்ட் ஃபுட் இன் நாகூர் இங்கே தான் வாங்கி சாப்பிடலாம். பீஃப் பக்கோடா, ஷவர்மா, கொத்து பரோட்டா எல்லாமே செம்ம ஃபேமஸ் இங்கே. ஏய் கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியா. ஏய் ஒன்ல வச்சா அங்கே பாரு. ஒன்ல வச்சா ரொம்ப சின்னதா எல்லாமே இல்ல ஒரு மாதிரி இப்படி இருக்கு பாரு லைட்டிங்ஸ். இங்க பாரு. வாடா சாப்பிட்றியா? இங்கே வந்து எதுவும் இதில் வந்து இட்லிக்கு பார்த்தீங்கன்னா இட்லி சுட்டு குடலானோ இறைச்சானோ எல்லாம் வச்சுருக்காங்க. என்னென்னமோ வச்சுருக்காங்க. ஈரல் பரட்டி எல்லாமே. இந்த சைட் பீஃப் பக்கோடா, சிக்கன் பக்கோடா. எஸ்மா. நீ என்ன சாப்பிட்ற? பக்கோடா. பக்கோடா? இந்த பல்ல வச்சுட்டு பக்கோடா சாப்பிட போறானா? அந்த இடம் தான் இது. ஏய் இது அஹா சாரு. அது இட்லி கிடைச்சாரு. அதுவும் இட்லியும் ஒரு நைட் சாப்பிட்டுப்பீங்களா இட்லி? உனக்கு வேணாமா? அதான் பசியாரு. இஷ்டம் தான் சாப்பிடு. நைட் டின்னருக்கு வந்து இங்கேயே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இட்லி, அது கூட ஆட்டுக்கால் பாயா, அப்புறம் வந்து குடலானம். ஸோ இதெல்லாம் வந்து பீஃபா? எஸ், பீஃபும் ஆட்டுக்கால் பாயம் வாங்கியிருக்கோம். சிக்கன் நல்லா இருக்காது, பீஃப் தான் இருக்கும். இது வந்து போன்லெஸ்ஸாக இருக்கும். கொதிக்குதே. மேலே ஏன் ஆனியன் போடல? இதான் அந்த ஒரு பல்ல வச்சு கிடைக்கிறா பாரு. அஃபீஃபா சாப்பிடு. வேணாமா? நாளைக்கு அரபிக் எக்ஸாம்க்காக லீவ் போட போறலாம். அப்படிலாம் சொல்லும். படிக்க முடியல. என்னன்னே தெரியல. ராகினி மிஸ் பாத்துங்க. என்ன கலை நிகழ்ச்சி நடக்க போதா? என்ன வாங்க வந்திருக்க? சரி நான் வரேன். நீ என்ன வாங்க வந்திருக்க? எங்கடா போற? சரி உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்?
நம்ம ஒருத்தர் வந்தோம்னா நிறுத்திங்க. சாப்பிட வேண்டியதெல்லாம் சாப்பிட்டாச்சு, வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கியாச்சு. கிளம்பிடலாமா? கிளம்பலாமா ஐசான்? ஷூர்? இல்லை வேற ஏதாச்சும் வாங்கி சாப்பிடணுமா? ஏய் குலாப் ஜாமுன் சாப்பிட்டியாடா? ரெண்டுமே சாப்பிட்டியாடா? எப்படி இருந்துச்சு? சரி ஓகே, நீ சொன்ன நல்லா இருக்குன்னு ரிவ்யூ சொன்னதுனால தான் நம்ம குலாப் ஜாமுன் வாங்கியிருக்கோம். சரியா? வீட்டில் வந்து நான் எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்ப்பேன் நல்லா இருக்கான்னு. குலாப் ஜாமுனு தான் நான் மட்டும் சாப்பிட்டு பார்க்குறேன் நல்லா இருக்கான்னு. நான் வந்து 1 கிலோ வாங்கினேன். 1 கிலோ மீன்ஸ் 1 kg. 1 kgனா 1 kgடா? 1000 கிராம் தான். சரி ஓகே, கிளம்பிட்டோமா? லெஃப்ட். இன்னைக்கு டே வந்து மார்னிங் எங்க ஆரம்பிச்சது? எங்க 4 மணிக்கு எங்க நாள் ஆரம்பிச்சது. 8:20க்கு நாகூர்ல முடிஞ்சு இப்போ வீட்டுக்கு வந்து பார்சல் வாங்கிட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி இட்லிலாம் வாங்கினதுனால வீட்டில் போயிட்டு சூடா இட்லி சாப்பிட்டு ஃப்ளாட்டு தான். செம்ம டயர்டு இன்னைக்கு. ஏன்? ஆமா, இன்னைக்கு டே போய் கம்ப்ளீட் பண்ணும். ஆட்டுக்கல் பாயா பீஃபோட ஹோம்ஒர்க்கு, அரபிக் எக்ஸாம் இருக்கு. என்னடி பண்ற? பை பாய்.